ஏதோ மைக் வச்சுருக்கிறதுக்காக சொல்ற பொழுது இல்லை. ஏன்னா நான் அரசியல்வாதி இல்லை. நான் தம்பி சிந்துபுரம் சீமான் இருக்கேன். பொய்யெல்லாம் பேச மாட்டேன். நான் இறந்தால் என்னுடைய உடம்பு வந்து என் தம்பி சீமான் ஒப்படைங்க. ஈழத்தில் நான் பிறந்திருந்தால் என் தேசிய தலைவர் நான் பிரபாகரனுடைய படையணிகள் சேர்ந்து நான் ஏதோ என்னால் முடிஞ்சு செஞ்சுட்டு செத்துருப்பேன். ஆனால் கர்மம் பிடிச்ச தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். இப்படி மட்டும்தான் பொலிக்கொடி இருக்கு. கூட இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி நீதான் தம்பி. நான் மரணம் அடைந்தால் தயவு செய்து எந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் செய்யாமல் கோடி கொள்ளிங்கிற பேரில் வந்து என் சொந்தக்காரனையெல்லாம் உள்ள விடாம நாம் மட்டும் நமது சடங்காக இதை நடத்தி பொலிக்கொடி போக்கி என்னை எடுக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுக்கிறேன். இந்த விஷயம் நாங்க பொய் பேசல. அவன் என் பிள்ளையா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்புன்னுவேன். மேடை நாகரிகம் கருதி கூட என்னை அவர் சொல்ல முடியாது. அவனை நான் அவன் சொல்லலைன்னா பொய். என் புள்ள இனம் மொழிக்காக அவன் உத்வேகமாக கொடுக்கின்றது. நீ தீப்பந்தம் தான் வச்சிருப்ப வைக்கப்படவே பத்திரியில என்னால் நம்ப முடியல. வேலு பிரபாகரன் ஈழத்தில் இல்லை, அவன் மறு அவதாரமாக தமிழகத்தில் வந்திருக்கிறான். நான் என் கடன்களால் சுமந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை ஒரே ஒரு பிள்ளை என் சீமா, அவன் செந்தமிழன் என்றல்ல, நான் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன். அவன் பேச்சுல உண்மை இருக்கு.